கொரோனா காலத்திலும் நாங்க தான் வந்தோம், ஆட்சியில் இல்லாத போது நாங்க தான் வந்தோம், அதே எந்த காலத்துல ஒரு பட்டா பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்க தான் வந்தோம். அப்ப இன்னைக்கு எங்க பட்டான்னு கேட்பீங்களே, 1109 பட்டா இன்னைக்கு ஆன்லைன் பட்டா பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு காண்டு அது கொண்டு போய் இப்ப கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அண்ணாவரம் கொடுத்தாரு ஒரு கோரிக்கை. அது உட்பட 1109 ஆன்லைன் பட்டா பிரச்சனைகளுக்கான தீர்வு வெகு விரைவில் திருத்தரப்பள்ளிக்கு கிடைக்கிறது. அதே போல திருத்தரப்பள்ளிக்கு நம்ம சாமானிய மழைநீர் வடிகால்லாம் கேட்டீங்க, 28 கிலோமீட்டருக்கு இந்த மழைநீர் வடிகளுக்கான பணிகள் வெகு விரைவில் தொடங்கும். அதே போல் நகராட்சி அந்நியனை பார்க்கும் போதெல்லாம் கேட்கறதுலாம் ஒரே நல்லா, எப்ப பார்த்தாலும் நகராட்சி எப்போ தரம் உயர்த்த போறீங்க அப்படின்னு. அதுக்கு மக்கள் தொகை எண்ணிக்கை இல்லை, இருந்தாலும் பண்ணணும்னு ஒரு ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதை கொண்டு போய் நமது நகராட்சி அமைச்சர் அவர்களிடம் நமது அமைச்சர் அவர்களிடம் நான் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். தொடர்ந்து இதை நமது மாவட்ட கழக செயலாளர்களும் நம்ம சட்டமன்றத்தில் இருக்கும்போது அவரே நேரடியாக சென்று நமது அமைச்சரிடம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அண்ணன் அவர்களுக்கு உழைப்பிலும் எனது உழைப்பிலும் நிச்சயமாக இந்த பகுதியை நகராட்சி தரமானதற்கான பணியை நாங்கள் நிச்சயமாக அப்ரூவ் ஆயிட்டு வந்துருச்சு. வெகு விரைவில் கட்டுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிடும். இறுதியாக மகத்தான திட்டமாக நமது இளம் தலைவர் திராவிட நாயகன் அவர்கள் பெற்ற இளஞ்சூரியன், நமது இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்களின் அறிவிப்பில் திருத்துறைப்பூண்டியில் வேக விரைவில் உள்விளையாட்டு அரங்கம் மகத்தான ஒரு உள்விளையாட்டு அரங்கம் ஆரம்பிப்பது உறுதி. எனவே இப்படி இந்த கேட்டு நான் சொன்னேன், எப்படி திமுக மட்டும் வந்தா நடக்குதுன்னா எந்த நேரத்தையும் உங்களோட இருக்கும், அண்ணா வழியில் பயணிக்கிறோம். இன்னைக்கு வர நேரத்தை வந்தவங்கலாம் இன்னைக்கு வந்தவங்கலாம் திமுக தான் போட்டிங்கலாம் சொல்லி சுத்துறா. எந்த காலத்தையும் உங்க எல்லாருக்கும் திமுக மட்டும் தாண்டா போட்டி. ஏன்னா நாங்களாம் மக்கள் பக்கம் இருக்கோம், நீ மக்களுக்கு அந்த பக்கம் இருக்க, நீ வீட்டுல உட்காந்துருக்க, நான் மக்களோடு மக்களா இருக்க. அதுதான் எனக்கு வித்தியாசம். இதுதான் திமுக. இந்த திமுக நாங்க என்றுமே ஆட்சியை பற்றி கவலைப்பட்டதில்லை, மக்களை பற்றி மட்டும்தான் எங்கள் சிந்தனை. அப்படித்தான் எங்கள் தலைவர் முத்தமிழர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் வளர்த்திருக்கிறார். அப்படித்தான் எங்கள் முதலமைச்சர் எங்களை வழிநடத்துகிறார். அப்படிதான் உரைக்க சொல்லி எங்கள் சின்னவர் எங்களது துணை முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். ஆனால் என்றுமே திமுக மட்டும்தான், மறக்காதீங்க, உதயசூரியன் மட்டும்தான் உங்கள் பக்கம் நிற்கும்.